நமஸ்காரம். அஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. விதியை மதியால் வெல்லலாம், விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு எதுக்கு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க? ஔவையார் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படிங்கிறது தான் ஔவையாரோட கூற்று. எதனால் அப்போது விவரம் தெரிஞ்ச பெரியவங்க நிறைய விஷயங்களே உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் அனுபவித்து கடந்து வந்திருக்கிற அந்த பெரியவங்க எப்படி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு? ஆனால் நம்ம அஸ்ட்ராலஜியில் என்ன பார்த்துட்ருக்கோம், கட்டத்தில் ஒன்று வந்தது தான், கட்டத்தில் வந்தாச்சு. நானே எத்தனை வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கட்டத்தில் ஒன்ஸ் வந்தது தான், சிவனே இறங்கி மாற்ற முடியாது, இது கலிகாலம், கர்மாவை அனுபவித்து தான் கழிக்கணும் அப்படிங்கிறதான் எப்போவுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் மீறி எப்படி அந்த ஒரு வார்த்தை வந்துச்சு? இந்த வார்த்தை ஏன் விட்டாங்க? இப்போ விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா வென்று விட முடியுமா ஒரு விஷயத்த? பிராப்தத்தில் இருக்கிறத மாற்றி விட முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த இடத்த நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி வைக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் இந்த டைமில் தான் பிறக்கணும், ஒருத்தர் இந்த டைமில் தான் சாகணும், இப்படி தான் பிறக்கணும், இப்படி தான் சாகணும்னு இருந்தால் அங்கே போய் யாருமே மாற்றங்கள் பண்ண முடியாது. அது நம்ம மனுஷன் கையில் கிடையாது. அதெல்லாம் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதை உணர்றதுக்கெல்லாம் இன்னும் பல கோடி பிறவிகள் மனுஷங்க இந்த யுகங்களை தாண்டணும். அந்த மாதிரி சித்தர் கலியுகத்தில் கிடையவே கிடையாது. முன்னே தன்னோட சாவை சொல்லிடுறதுக்கெல்லாம் இனி கலியுகத்தில் கிடையவே கிடையாது. யாரையுமே அப்படி நம்பாதீங்க. நானாகவே இருந்தாலுமே யாராக இருந்தாலுமே நம்பாதீங்க. சொல்லி செத்து போகிற சமாதியார் சித்தர்கள் கலியுகத்தில் இல்லை. அதனால் பிறப்பும் இறப்பும் இறைவன் கலியுகத்தில் மனுஷன் கையில் கொடுக்க மாட்டான், உறுதியாக கொடுக்க மாட்டான். கலியுகத்தில் அது நடக்காது. சத்தியோகம் வரணும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எல்லாம் திருப்பியும் பிரபஞ்சத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா சத்தியோகத்தில் தான் நடக்குமே தவிர கலியுகத்தில் கிடையவே கிடையாது. தன்னுடைய சாவையும் தன்னோட பிறப்பையும் எவராலும் கலியுகத்தில் நிர்ணயிக்க முடியாது. அப்போ இந்த டாபிக் வர வேண்டாம். அப்போ பிறக்கிறதையும் சாவையும் எந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயும் நம்ம பார்க்கவும் வேண்டாம், அதுக்கு பரிகாரம் செய்யவும் வேண்டாம், செய்யவும் முடியாது. ஆனால் அப்புறம் எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு? இந்த விஷயம் முழுக்க முழுக்க பொருள்காரகத்துவத்திற்கு மட்டுமே, மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸுக்கு மட்டும்தான் இந்த அர்த்தமே தவிர உயிர்காரகத்துவங்களுக்கு கிடையாது. நான் பரிகாரம் பண்ணினேன் அப்படின்னா, நான் விதியை மதியால் வெல்லணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா எனக்கு விபத்து நடக்காமல் இருக்குமா, மரணம் வராமல் இருக்குமா, தீர்க்க முடியாத நோய் வராமல் இருக்குமா அப்படின்னா பிராப்தத்தை சில விஷயங்களில் நம்ம போய் கை வைக்க முடியாது. எஸ்பெஷலி பர்த் அண்ட் டெத்து. அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் மனுஷனை கடவுளாக்கிட்டு மனுஷன் சாமியாகவே உட்காந்துருவார்ல. அப்போ மனுஷனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி 6 கால பூஜையும் பண்ண வேண்டியது தான். இன்னும் அப்புறம் நடக்க நிற்க மனுஷன் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இன்னும் அக்கிரமங்கள் பல கோடி மடங்கு பெருகிரும் கலியுகத்தில். அதனால் அந்த கொடுமையை என்றைக்குமே இறைவன் கலியுகத்தில் கொடுக்க மாட்டார் யாருக்கையிலையுமே. எந்தெந்த விஷயங்களில் மாற்றலாம், பரிகாரங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு வேலை பண்ணும், எந்தெந்த விஷயத்தில் விதியை மதியால் வெல்லலாம். மதிங்கிறது சந்திரன். இங்கே தான் அஸ்ட்ராலஜரோட கேமு, அஸ்ட்ராலஜரோட ரோலு. கேம் அப்படிங்கிறத விட கர்மாவோட கேமு, அஸ்ட்ராலஜரோட ரோல். ஒரு மாஸ்டராக, ஒரு கைடாக, ஒரு வழிகாட்டியாக. ஒரு ஜாதகத்தை திறந்தால் அந்த ஜாதகத்தில் என்ன கொடுப்புன்னு இருக்குது, இவங்க கடந்த ஜென்மத்தில் என்ன மாதிரி நட்காரியங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி எனர்ஜியில் இவங்களுக்கு கடந்த ஜென்மத்தில், அது நல்ல எனர்ஜியோ கெட்ட எனர்ஜியோ, தெய்வ எனர்ஜியாக இருந்தாலும் சரி, அரக்க எனர்ஜி சாத்தானாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி எனர்ஜி இவங்க போன ஜென்மத்தில் கொண்டு இருந்தார்கள், அந்த எனர்ஜி இவங்க எந்தெந்த விதத்தில் பயன்படுத்தியிருக்காங்க, நல்ல விதமாக எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, தீய விதத்தில் எந்தெந்த எனர்ஜி பயன்படுத்தியிருக்காங்க. எனர்ஜி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அது எந்த விதத்தில் நல்லதாக பயன்படுத்தியிருக்காங்களோ, எந்த விதத்தில் தீயதாக பயன்படுத்தியிருக்காங்களோ அதை கேட்ட போல தான் இந்த பிறவி இருக்க போகுது. இந்த பிறவியில் கிடச்சிருக்கிற அந்த எனர்ஜிகளை இந்த காலத்தில் மனுஷன் எந்த விதமாக பயன்படுத்துகிறான், அதை நல்ல விதமாக பயன்படுத்துகிறான், தனக்கு கிடச்சிருக்கிற எனர்ஜியை தீய விதங்களில் பயன்படுத்துகிறானாங்கிறத பொறுத்து அடுத்த பிறவி அமைய போகுது. அடுத்தடுத்த பிறவிகள் அந்த எனர்ஜி கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன், வி ஆர் த டைரக்டர் ஆஃப் அவர் ஓன் பர்த். அடுத்த பிறவி நம்மளோடது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நம்ம தான் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே பண்ணி எழுதிட்டுருக்கிறது. நம்ம தான் இருக்கிறதுலே கேவலமாக எழுதிட்டுருப்போம். அடுத்த பிறவி நம்மளே தப்பாக வடிவமைச்சிட்டு ரொம்ப மோசமான கதை, மோசமான திரைக்கதை, மோசமான வசனம் எல்லா சீனையும் நம்மளே கேவலமாக க்ரியேட் பண்ணிவிட்டு கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா போன ஜென்மத்தில் நம்ம என்ன மாதிரியெல்லாம் நடந்தோமோ அதைத்தான் நம்ம இந்த ஜென்மத்தில் ஓட்டி பார்த்துட்ருக்கோம். இது உங்களுக்கு எப்போவுமே தெரியும், நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அப்போ போன ஜென்மத்தில் நம்ம நடந்த விஷயத்துக்கு இந்த ஜென்மத்தில் கை வைக்க முடியுமா? நல்லதோ கெட்டதோ அதை அனுபவித்து கழித்து தான் போகணுமே தவிர, அக்பர் பீர்பால்கிட்ட போட்ட கோடு போல தான். போன ஜென்மத்தில் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், ஒரு குழந்தையை கொன்னுட்டேன், கற்பழிச்சிட்டேன்,
கொள்ளையடிச்சிட்டேன். மனதாலேயோ பணத்தாலேயோ உடம்பாலேயோ எண்ணங்களாலேயோ வார்த்தைகளாலேயோ மற்றவர்கள் வலிக்கோ வேதனைக்கோ நான் ஏதோ விதத்தில் காரணமாயிட்டேன். அந்த ஒரு கோடு என்கிட்ட இருக்குது. கூடவே போன ஜென்மத்தில் நான் பெரிய ஹீலராக இருந்திருக்கேன், பெரிய கொடை வள்ளலாகவும் இருந்திருக்கேன், அழகான ஒரு நடன பெண்மணியாகவும் இருந்திருக்கேன், பெரிய ஹீரோவோ ஹீரோயினாவோ கூட இருந்திருக்கேன். அந்த எனர்ஜி எல்லாமே இந்த ஜென்மத்தில் வந்துடும். அப்போ அதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் கம்ஃபர்ட்டை கொடுத்துரும். அப்போ அதெல்லாமே சேர்ந்தே ஒரு சின்ன கோடு மாதிரி அக்பர் பீர்பால் முன்னால் போட்டு கொடுத்த ஒரு சின்ன கோடு மாதிரி, இந்த கோடை போட்டுட்டு நீ பிறவி எடுத்துகிட்டு வந்துட்ட. இந்த கோடை அழிக்காமல், இந்த கோட்டை தொடாமல், இந்த கோட்டை நீ பெருசாக்கு அப்படின்னு அக்பர் சொல்லும்போது பீர்பால் என்ன பண்ணினார்? அதை விட ஒரு பெரிய கோடை பக்கத்தில் போட்டார். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் கர்மா தியரி. ஆல்ரெடி போட்டுட்டு வந்த கர்மாவை, அந்த போட்டுட்டு வந்த அந்த கோட்டை நீங்கள் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது, தொடவே முடியாது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுதான் ஜோசியரோட வேலை. இங்கே பாருப்பா, இதுதான் நீ போன ஜென்மத்தில் செஞ்ச நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள், இதுதான் ஒன்று இருந்த போன ஜென்மத்தில் இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம், அந்த ப்ளஸ் மைனஸை நீ இந்த மாதிரி விதமெல்லாம் பயன்படுத்தியிருக்கேன், அதனால தான் இந்த உன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு அப்படின்னு ஜோசியர் எடுத்து கொடுப்பாரு. இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் இப்படி தான் இருக்க போது, இது நீ அனுபவிச்சு கழிக்கணும். நீ புதுசாக அந்த விஷயங்களை எதையுமே திருப்பி ரீஜெனரேட் பண்ணத நல்லதெல்லாம் இருந்தால் நல்லது பன்மடங்காக்கு, ஸ்ட்ரென்தன் யுவர் ஸ்ட்ரென்த். கெட்ட கர்மெல்லாம் இருந்துச்சுன்னா வீக்கன் யுவர் வீக்னஸ். அந்த வீக்னஸ் இந்த ஜென்மத்தில் திருப்பி தலை தூக்காமல் பார்த்துக்கோ. அதுக்கான தண்டனை கிடச்சுன்னா 2 குமிஞ்சு 2 வாங்கிட்டு நீ வாட்டுக்கு தைரியத்தை வர வலிச்சுட்டு போயிரு. அந்த டைமில் குருவோட இன்னொரு சப்போர்ட்டோ ஜோசியரோட சப்போர்ட்டோ இறைவனோட அனுகிரகமோ கூட துணைக்கு வரும்போது வழி தெரியாமல் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு அனஸ்தீஷியா மாதிரி கையை பிடிச்சிட்டு போய்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதை கடந்து தான் போகணும். குத்துறது இரும்பு குத்தா இல்லை பஞ்சு துணியில் சுற்றி குத்துறதா அப்படிங்கிறது தான் போன ஜென்மத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மங்கள் செஞ்சுருக்கீங்களோ, கூடவே நட்காரியங்களை எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி பண்ணியிருக்கீங்களோ, அந்தளவுக்கு தீய கர்மாவோட வலியை நம்மளால் உணர முடியாமல் வெறும் இரும்பு குத்து முரட்டு குத்தா இல்லாமல் கையில் ஒரு பஞ்சு துணியை வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ அந்த தும்முன்னு ஒரு குத்து விடுவோம், அவ்வளோதான். அதுதான் நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண நட்காரியங்களுக்கு உண்டான பலன். இந்த ஜென்மத்தில் அதை விட பெரிய கோடு போடணும். போன ஜென்மத்தில் நான் கருக்கொலை பண்ணியிருக்கேனா, ஜோசியர் சொல்லிட்டாங்களா, இந்த ஜென்மத்தில் நான் சின்னதுலேருந்தே ஊராங்குழந்தையே கவனிக்கிறேன், நான் ஊராங்குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன், கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு என்னால் நான் உதவி செய்கிறேன். போன ஜென்மத்தில் நான் எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபேர் இல்லீகல் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப இருந்து கட்டினவங்களுக்கு பெரிய வழியை கொடுத்துருக்குன்னா, இந்த ஜென்மத்தில் அந்த தவறை நான் திருப்பி செய்ய மாட்டேன். எந்த ஒரு ஆணையும் எந்த ஒரு பெண்ணையும் எந்த விதத்துலையுமே ஏமாற்ற மாட்டேன். எந்த கஷ்டம் இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னாலான எமோஷனல் சப்போர்ட்டோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ மாரல் சப்போர்ட்டோ நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை விட பலமான ஒரு பெரிய கோடு போடும்போது போன ஜென்மத்தில் செஞ்ச துரோகத்துக்கு உண்டான தண்டனை இந்த ஜென்மத்தில் கிடைக்கும் போது அனஸ்தீஷியா மாதிரி உங்களோட நல்ல தர்மங்கள் துணை நிற்கும். எப்போ இந்த பிரிவில் செய்யும் ஆரம்பத்திலிருந்து செய்கிற நல்ல தர்மங்களே துணை நிற்கும். இதுதான் விதியை மதியால் வெல்லக்கூடிய தன்மை. போன ஜென்மத்தில் நான் வட்டி தொழில் அநியாய கந்து வட்டி மீட்டர் வட்டி வாங்கியிருக்கேன். ஜாதகத்தில் குருதோஷம் பளிச்சுன்னு தெரியுது. இந்த ஜென்மத்தில் என்னை யாரையும் நம்பி பணமோ நகையோ கொடுத்து ஏமாந்துட மாட்டேன், பெருங்கடனுக்குள்ளே இறங்கிட மாட்டேன், பணத்தை பணமாக்கும் பேராசை கொண்ட எந்த ஒரு தொழிலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சா விதியை மதியால் வெல்ல முடியுமா? தாராளமாக முடியும். போன ஜென்மத்தில் நான் கட்டிக்கிட்டு உங்களுக்கு கொடுத்த மலை உணச்செல்லாம் அவங்க தன்னை மாய்ச்சிக்கிற அளவுக்கு ஒரு எனர்ஜி வெளிப்படுத்தியிருக்கேன். அவங்க தன் உயிரையே மாச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க என்னோட குடும்பத்தை தாங்காமல். ஜோசியர் சொல்லிட்டாங்க கன்னி பெண் சாபம் குடும்பத்தில் இருக்குது. இந்த ஜென்மத்தில் என் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு கண்ணி வந்து உட்கார்ந்தாங்க, வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்தாங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். அவங்களை நிர்கதியாக தவிக்க விட மாட்டோம். பணத்துக்காகவோ எமோஷனல் சப்போர்ட்டுக்காகவோ மாரல் சப்போர்ட்டுக்காகவோ தவிக்க விட மாட்டோம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்களை நாங்கள் கேர் பண்ணுவோம். இனி என்னோட வாழ்க்கையில் வர பெண் எந்த ஒரு பெண்ணுக்குமே நான் அந்த மாதிரி ஒரு சங்கடத்தை கொடுக்க மாட்டேன். அம்மாவாகவோ அத்தையாகவோ அக்காவாகவோ தோழியாகவோ கணவனாகவோ சகோதரனாகவோ நண்பனாகவோ காதலனாகவோ இருந்து ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு வலியோ வேதனையோ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா விதியே மதியால் வெல்ல முடியும். எனக்கு ஏதாவது தவறான ஒரு எனக்கு சுத்தமாக பொருந்தாத ஒரு கணவனோ மனைவியோ வந்துட்டாங்க, ஏன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாக்கு எனக்கு இப்படி வாச்சிட்டாங்க, ஓகே நான் கட்டிக்கிட்டதுக்கு நாயா இருக்கா, நான் குலைச்சிட்டு போகிறேன், நான் கட்டிக்கிட்டது வேதாளமா ஆணோ பெண்ணோ தோளில் போட்டு விக்ரமாத்த மாதிரி முருங்கமரம் ஏறிடுறேன். இதுதான் விதியை மதியால் வெல்லுறது. ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். பெரியவங்க சொன்ன ஒவ்வொரு பழமொழியும் பல நூறு அர்த்தங்கள் இருக்கும். ஒவ்வொரு கூற்றுலையுமே அந்த கோடிங்கை டீகோடு பண்ணுறது அஸ்ட்ராலஜி அப்படி தானே. பராசர் இப்படின்னு சொடக்கு போட்ட நேரத்தில் சொல்லிட்டு போனது எல்லாமே நம்ம டீகோடு பண்ணுறதுக்கே பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும். அவங்க புள்ளி வச்சுட்டு போனாங்க, அந்த புள்ளிக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளோ மீனிங்ஸ் இருக்கும். அப்போ பெரியவங்க சொன்ன ஒவ்வொரு கூற்றுலையுமே பல கருத்துக்கள் இருக்குது. அதை டீகோடு பண்ணி பொறுமையாக அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி எந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்துருக்கோமோ, நமக்கு வீட்டில் பெரியவங்க ஆன்சஸ்டர்ஸ் ஆகட்டும், இப்போ தாத்தா பாட்டிகளாகட்டும், இப்போ இருக்கிற நம்மளோட பெரியவங்களாகட்டும், நம்மளோட 10 வருஷமே பெரியவங்களாக இருந்துட்டு போகிறாங்க, 5 வருஷமே 2 வருஷம் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கடந்து வந்த பாதையை அவங்களும் கடந்து வந்திருப்பாங்க. அந்த பாதையை தொடாமல் அந்த பாதையை கடந்து வராமல் அவங்களால கிராஸ் பண்ண முடியாது. அவங்க எப்படி கிராஸ் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருப்பாங்க.
ஜென்ரேஷன் கேப் வேணால் பெரிய ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸு பெரியவங்களுக்கும் நமக்கும் இல்லை. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. எந்த ஒரு நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அம்மா சொன்னது, அப்பா சொன்னதோ, அத்தை சொன்னது, தாத்தா சொன்னது, பாட்டி சொன்னது அன்னைக்கே அவங்க சொன்னாங்க அப்படின்னு அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வராமல் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும். அதனால தான் அவ்வையார் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறது. பெரியவங்க சொல்கிற எந்த ஒரு வழி இக்னோர் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் காதில் வச்சுக்கோங்க, மனசில் நிறுத்திக்கோங்க, காதில் வாங்கிக்கோங்க. அது ஒரு பக்கம் சைடில் ஒரு ஹோல்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். அன்றைக்கே சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஹோல்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் தான் விதியை மதியால் வெல்லலாமே தவிர, கட்டத்தை மாற்றி எனக்கு நடக்காத திருமணத்தை நடத்தி வைக்கிறது, கிடைக்காத ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுக்கறது, நல்ல இருக்கிற ஒரு வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி மற்றவங்களை கெடுக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஜோதிடராலேயோ எந்த ஒரு மதகுருமார்களாலேயோ செய்ய முடியாது. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா, மதிங்கிறது சந்திரன், அவன் சுய புத்தி. தெரியாமல் தப்பு பண்ணிட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. சொன்னால் அவங்க பைத்தியமாக இருக்கணும், தன்னிலை மறந்தவர்களாக தான் இருக்கணும். பைத்தியம் இல்லாத எந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லவே கூடாது. சொன்னால் அதுதான் மிகப்பெரிய பாவம், கொடும் பாவம். தெரிஞ்சுதான் மனுஷன் செய்வான், தெரிஞ்சுதான் ஒரு பொண்ணு செய்வாள். தெரியாமல் யாருமே செய்ய முடியாது. ஒன்றா அது 5 வயசு குழந்தையாக இருக்கணும், 3 வயசு குழந்தையாக இருக்கணும், இல்லை 1 வயசு குழந்தையாக இருக்கணும். அந்த மதியை சரியாக பயன்படுத்தாமல் செல்ஃபிஷாவோ க்ரீடியாவோ இருக்கிறனால தான் ஒருத்தர் டேமேஜே சேதாரத்தை ரொம்ப ஜாஸ்தி ஃபேஸ் பண்ணுவாங்களே தவிர, தெரியாமல் யாருமே தப்பு பண்ணி கர்மாவை அனுபவிக்க மாட்டாங்க. தெரிஞ்சு செய்வது தான் மனிதனுடைய இயல்பு. இந்த வித்தியாசம் எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பரிகாரம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலில் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ குழந்தையோ மாமனாரையோ மாமியாரையோ அம்மாவையோ அப்பாவையோ கூட பிறந்தவங்களை அட்மிட் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி கிளைண்ட்டு பெர்மிஷன், எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் வேணும், ப்ரீமியம் பேமெண்ட் கூட நான் பண்ணுறேன், இம்மிடியேட்டாக எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், பிழைப்பாங்களா மாட்டாங்களா, அங்கே ஜோசியருக்கு என்ன வேலை, பிரசன்னம் பார்க்க முடியும். போனவர் அப்படி தான் ஒருத்தங்க டெல்லியிலேருந்து தங்கச்சி வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் வச்சு கோமால் இருக்காங்க, பிழைப்பாங்களா மாட்டாங்களா, பிரசன்னம் போடு. லக்னாதிபதி சந்திர 8ல், அடுத்தது போய் டைரெக்டாக கோச்சார சனி தான் போய் தொடுது. என்ன நான் சொல்லுவேன், சனியை பார்த்தோன்னே டோட்டலாகவே ஆஃப் ஆகிட்டேன். லக்னாதிபதி முதல்ல 8 தொட்ட உடனே முதல்ல நான் ஆஃப் ஆயிடுவேன். 8 என்றைக்குமே யாருக்குமே எட்டாது. மீறி எட்டுச்சுன்னா அவங்க சாமியாக இருக்கணும், ஜோசியராவோ மனுஷராவோ மதகுருமாவோ இருக்க முடியாது. 8 அப்படிங்கிறது எதிர்பாராத விபத்து, எதிர்பாராத கண்டம், எதிர்பாராத புதையல், லாட்ரி, ஜாக்பாட். ஈவன் இந்த காலத்தில் கவர்மெண்ட் வேலை, சினிமா ஸ்டார்ஸ் கூட 8 எடுத்துக்கலாம். லாட்ரி டிக்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டெல்லாம் 8க்குள்ளே தான் வரும். கிரிக்கெட் முதல் கொண்டு 8க்குள்ளே தான் வரும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம். கிளிக்கு அடித்தா லக்கு, ஜாக்பாட்டு. தசாபதி கோச்சாரம் சரியில்லையோ சொன்னவங்களே மாட்டிக்குவாங்க. தசாபதி கோச்சாரம் சரியாக இருக்கிற வரைக்கும் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். 8 என்றைக்குமே எட்டாத விஷயம். அப்படியே நான் ஆஃப் ஆகிட்டேன். சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ், சில மந்த்ராஸெல்லாம் சொன்னேன். ஃபைனலி டெல்மி ஜி வில் ஹி கம் பேக் ஆர் நாட் அப்படின்னாங்க. பிரசன்னம் டோட்டலி நெகட்டிவ், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் நெகட்டிவ் த்ரூ மை மவுத். என்னோட வாயால் நான் எந்த ஒரு நெகட்டிவும் நான் சொல்ல விரும்பலை. பிரசன்னம் பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவ்னு கூட சொல்ல, பிரசன்னம் பாசிட்டிவாக இல்லை. என் வாயால் எதையும் நான் சொல்ல விரும்பலை. 8 தொட்டுருச்சு அப்படின்னாலே, சனி தொட்டுருச்சுனாலே அந்த இடத்துல என் சாப்டர் க்ளோஸ், நான் வெளியே வந்துட்டேன். ஆனாலும் இயற்கைக்கு ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குல்ல, எல்லாத்தையும் மீறி ஒரு எனர்ஜி இருக்குல்ல. நமக்கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னா சரணாகதி. நான் சொல்கிற இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ், இந்த மந்த்ராஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லுங்கள். எல்லாருமே பாசிட்டிவாக மட்டுமே இருங்க. அவர் வெளியே வந்துட்டதாகவும், நீங்கள் அவர் கூட கம்ஃபர்டபுளாக பழையபடி குழந்தைங்க மனைவியெல்லாம் சந்தோஷமாக அவர் கூட பேசி பழகிறதாகவும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். சரணாகதி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே பரிகாரம். ஹானஸ்ட்லி சரணாகதி, நாட் ஃப்ராடுத்தனத்தில் சரணாகதி. பண்றாக்கிரமெல்லாம் பண்ணிட்டு சரணாகதி ஆகக்கூடாது, ஆகவே முடியாது. நான் தான் சொன்னேன், மதியை தப்பாக பயன்படுத்தி சரணாகதியானால் அடுத்த ஜென்மத்துக்கு வச்சு செய்யும் கர்மா. யாருமே உள்ளே இறங்கி வேலை பண்ண முடியாது. அதனால் விதியை எப்படி வெல்லலாம் அப்படிங்கிறத குருமார்கள் சொல்லுவாங்க, கைடன்ஸ் கொடுப்பாங்க. இந்த தப்பெல்லாம் போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கேன், உனக்கு இவ்வளோ ப்ளஸ் எல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் இந்த மாதிரி மைனஸாகவும் பயன்படுத்தியிருக்கேன், இந்த மைனஸுக்கு தண்டனை கிடச்சி அனுபவிச்சுக்கோ. அதை திருப்பியும் ஆக்டிவேட் பண்ண, அதை தவறாகவே ஆக்டிவேட் பண்ணேன்னா ட்ரிபிள் டைம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஜென்மத்தில் அடிக்க ஆரம்பிச்சு. போன ஜென்மத்தில் செஞ்ச தப்பை போன ஜென்மத்தில் கருக்கொலை பண்ணியிருக்கேன், இந்த ஜென்மத்திலேயே கருக்கொலை பண்ணிட்டேன், போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க ஜோசியர். இந்த ஜென்மத்திலே அதே தப்பை பண்ணியிருக்கேன், அடி திம்மு தான். இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது ட்ரிபிள் டைம்ஸ் ஜாஸ்தியாக போகும். இப்போவே எக்ஸ்ட்ரானரியாக வேலை பண்ணிடும் இந்த உயிர் பிரியறதுக்குள்ளேயே. இதே மாதிரி தான் துர்மரணமும், தன்னைத்தானே மாய்த்துக்கொள்வதும் கொடும் பாவ செயல். அந்த ஆத்மா பல லட்ச பிறவிகள் சின்னாபின்னப்படணும். அதை பற்றி ஒரு தனி வீடியோவே நம்ம பேசலாம், இதில் அதை கொண்டே வர வேண்டாம். ஒரு பிரச்சனை தன்னைத்தானே மாய்த்துக்கொள்வது அப்படிங்கிறது அசாதாரணமான பாவச் செயலை கொடுத்துரும். அதே மாதிரி தான் மிருகபலியும் மிருகவதையும். என்ன பெரிய நட்காரியங்கள், என்ன தான தர்மங்கள் இருந்தாலும் இன்னொரு உயிரை கொல்லும் பாவச் செயல் அசாதாரணமான விளைவுகளை அந்த பரம்பரைக்கே கொடுத்துரும்.
1000 வருஷத்துக்கு முன்னால் 10,000 வருஷத்துக்கு முன்னால் மனுஷனுக்கு நெருப்பு தெரியாது. மனுஷன் 4 காலில் நடந்துட்டு இருந்தான். அன்றைக்கி மனுஷன் மிருகம் போல தான் இருந்தான். புலிகிட்ட போய் புலியே நீ மான வேட்டையாடாத உனக்கு கர்மா வந்துடும் சொல்ல முடியுமா? சிங்கமே நீ அடிச்சு கொள்ளாத மானன்னு சொல்ல முடியுமா? கலிகே நீ பாம்பை கொத்தி திங்காத உனக்கு சர்வதோஷம் வந்துடும் சொல்ல முடியுமா? அது சர்வைவல், அது சைக்கிள். உங்களுக்கு அதுதான். அன்றைக்கி மனுஷன் அந்த மாதிரி தான் இருந்தான். ஆனால் என்றைக்கு மனிதன் மனிதனாக மாறினானோ, குரங்குலேருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு என்றைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சோ, 5 அறிவு ஸ்டேட்லேருந்து என்றைக்கு மனிதன் 6 அறிவு 8 7ஆம் அறிவு நோக்கி போயிட்டுருக்கானோ, இந்த காலத்தில் அதே மாதிரி எனக்கு சமைக்க தெரியும், எனக்கு அறுவடை பண்ண தெரியும், எனக்கு விளைவிக்க தெரியும், எனக்கு வலினா என்னன்னு தெரியும், வேதனைனா என்னென்னு புரியும், என்னால் 6 அறிவு கொண்டு 7ஆம் அறிவோடய எனக்கு யோசிக்க முடியுது. அப்படிங்கும்போது நான் அதே மாதிரி கொன்று புசிப்பேன். அப்படிங்கிறது கர்மாவும் நம்ம ஃபேவராக நமக்கு சாதகமாக சில விஷயங்களை மாற்றிக்கிறோன்னு அர்த்தம். அன்னைக்கெல்லாம் பெரியவங்க சொன்ன வார்த்தை நமக்கு தப்பு. ஆனால் அதே பெரியவங்க எனக்கு அடிச்சு கொண்டாங்க, ஒரு 1000 தலைமுறைக்கு முன்னால் அடிச்சு கொண்டாங்கன்னா அதையே இந்த ஜென்மத்தில் ரிப்பீட் பண்ணுவேன், இந்த தலைமுறையில் நான் ரிப்பீட் பண்ணுவேன், அவங்களுக்கெல்லாம் அப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி பேசுகிறது எக்ஸ்ட்ரானரி மைனஸ். அதை பற்றி தனியொரு வீடியோலேயே பேசுவோம். டைவர்ட் ஆகிட்டேன் நான். ஸோ விதியை மதியால் வெல்லலாமா அப்படின்னா பிறப்பு இறப்பை தவிர பாக்கி எல்லாத்தையுமே வெல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். அஸ்ட்ரோ பிருந்தா again from Coimbatore.